ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், மன்னித்து வாழ்பவன் மாமனிதன். என்னை நற்செய்தி வாசகத்தின் இந்த முதல் பகுதியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். என்னென்ன காரியங்கள்? உங்கள் பகைவரிடம் அன்பு, உங்களை வெறுப்போருக்கு நன்மை, உங்களை சபிப்போருக்கு ஆசி, உங்களை இகழ்ந்து பேசுவோருக்கு இறைவனிடம் நாம் வேண்ட வேண்டும் என்று கூறுகின்றார். நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் இது சாத்தியமா? நம் பகைவரை அன்பு செய்ய முடியுமா? நம்மை வெறுப்போருக்கு நன்மை செய்ய முடியுமா? நம்மை இகழ்ந்து பேசுவோருக்காக மன்றாட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது இது சாத்தியமில்லை என்றுதான் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது சாத்தியம் என்று வாழுகின்ற மக்களும் இன்று நம் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாசகங்களை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே என் மனதில் தோன்றிய ஒரு குறளானது திருக்குறள். ஐயன் வள்ளுவன் ஒரு அழகான குறளை இந்த செய்தியை கொடுப்பதற்காகவே எழுதியிருப்பதைப் போல் இருக்கின்றது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நாண நன்னயம் செய்துவிடல். குறள் 314. இது கூறுகின்ற செய்திதான் என்ன? நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்க வழி வேண்டுமென்றால் வழி உண்டு. அது என்ன வழி என்றால், நமக்கு தீமை செய்தவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்ய வேண்டுமாம். அவர் செய்த தீமையையும் நாம் அவருக்கு செய்த நன்மையையும் நாம் மறந்துவிட வேண்டுமாம். எந்த ஒரு அழகான தண்டனையாக வள்ளுவன் கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்றை நான் படித்தேன். ஒரு பங்கிலே ஒரு குருவானவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த குருவானவருக்கு எதிராக அந்த ஊரை சார்ந்த ஒருவன் நன்றாக குடித்துவிட்டு அவரை அசிங்கமாக திட்டியது மட்டுமல்லாமல் ஓங்கி அடித்து விடுகிறான். இதனை பார்த்த அந்த மக்கள் வேதனைப்படுகின்றார்கள். பங்கு மக்கள் அனைவரும் ஒன்று திரளுகின்றார்கள். ஒரு குடிகார பையன் எப்படி பங்கு தந்தை அடிக்க போச்சு,
நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அவன் குடித்த போதையில் ஓடிவிடுகிறான். உடனே அவர்கள் காவல்துறையிலே புகார் கொடுக்கின்றார்கள். காவல்துறை வந்து அவரை விசாரிக்க தேடிக்கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் அவன் மீண்டுமாய் மாலை வேளையிலே கோவிலுக்கு வருகிறான். கோவிலுக்கு வருகின்ற பொழுது மக்களும் அந்த பங்கு குருவானவருக்கு பாதுகாப்பாய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவன் வருவதை பார்த்த அந்த குருவானவர் அவனை வரவேற்கிறார். வரவேற்று அவனை ஒரு இருக்கையில் அமர வைத்து விட்டு ஒரு கப்பில் தண்ணீர் எடுத்து அவன் பாதங்களை கழுவுகிறார். கழுவி அவனை கட்டிப்பிடித்து, சகோதரா, நான் உன் பாவங்களை கழுவி விட்டேன், நான் உன் பாவங்களை மன்னித்து விட்டேன், நீ என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை என்றாராம். அத்தோடு அவன் நின்று விடவில்லை. அங்கே இருந்த மக்கள் அவன் மீது ஒரு கொலை வெறியோடு இருப்பதை பார்த்த அந்த குருவானவர் சொன்னார், நான் இந்த சகோதரன் செய்த தவறை மன்னித்து விட்டேன், நான் செய்த செயல் சரியென்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி அவனை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக சத்தமிட்டு ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொன்ன உடனே அங்கே இருந்த மக்கள் அனைவருமே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறினார்களாம். அந்த சகோதரனும் ஒரு புது மனிதனாக மாறிவிட்டான். அவன் புது மனிதனாக மாறுவதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன அன்பிற்குரியவர்களே? அந்த குருவானவர் கொடுத்த மன்னிப்பு. நம்மால் முடியாது என்று சொன்ன ஒரு காரியத்தை இந்த குருவானவரால் செய்து காட்ட முடிந்தது என்றால் அது மீறாது. ஒரு சில பெரியவர்கள் மன்னிப்பை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவர் கூறுகிறார், மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனம் திருந்தி வாழ்வான், மன்னிப்பு கொடுக்க தெரிந்தவன் மனம் மகிழ்ந்து வாழ்வான் என்று ஒருவர் கூறியிருக்கின்றார். மன்னிப்பை கேட்பதற்கும் மன்னிப்பை கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஒரு இனிமையான எளிமையான வாழ்க்கையாக மாறிவிடும் என்கிறார் ஒருவர். அன்னை தெரசால் கூறுகிறாள், மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள், தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாது என்று கூறுகின்றார் அன்னை தெரசா. பார்த்தீர்களா? தண்டனை கொடுப்பதற்கு நீ தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு சற்று கூட நீ யோசனை செய்யாதே என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவள் வாழும் பொழுதே அவளை புனித என்று நாம் அழைத்துக் கொண்டிருந்தோம். இன்னொருவர் கூறுகின்றார், மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள், ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்களை ஒரு நேரத்தில் நாம் அன்பு செய்திருப்போம், முழுமையாக அன்பு செய்திருப்போம். எதிரியை மன்னிக்கும் குணத்தை போல மனிதனுக்கு நன்மை செய்வது எதுவும் கிடையாது என்கிறார் டெரன்ஸ் என்பவர். இப்படியாக பல பெருந்தலைவர்கள் மன்னிப்பை பற்றி மிக அழகாக அவர்கள் வாழ்ந்து காட்டியதை செய்தியாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இறைவனும் நம்மிடம் கூறுகின்றார். உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்தால் இறைவன் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். மிக தெளிவாக கூறுகிறார். உன் மத்தியிலே வாழுகின்ற உனக்கு பிடிக்காத உன் சகோதரனை சகோதரியை நீ மன்னித்தால் மாத்திரமே நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று இறைவன் கொடுக்கின்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே மன்னிப்புக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அங்கே இருவர் வருகின்றார்கள். இருவருமே மன்னர்கள். ஒருவன் தாவீது, மற்றொருவன் சவுல். சவுல் மன்னன் தாவீது மீது கொலை வெறியோடு இருக்கிறான். எதற்காக? ஏன்? தாவீது என்ன பாவம் செய்தான்? தாவீது சவுலுக்கு நன்மைகள் தானே செய்தான். யாருமே கோலியாத்தை எதிர்த்து போரிட முன் வராத பொழுது இறைவன் என்னோடு இருக்கிறார், மன்னா என்னை அனுப்பி வையும், நான் சென்று அவனை வென்று வருவேன் என்று சொல்லி நல்லதுதானே செய்தார். ஆம், இவ்வாறு நல்லது செய்ததால் தாவீதை அந்த மக்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போற்ற ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் சவுலையோ 1000 மக்கள் தான் போற்றுகின்றார்கள். இது அவனுடைய உள்ளத்திலே ஒரு வெறுப்பை கொடுப்பதை பார்க்கலாம். அரசனான என்னை புகழ்வது 1000 பேர், ஒரு சாதாரண இளைஞனை 10,000 பேர் புகழ்கின்றார்களே, இவன் இப்படி போனால் என் வாழ்க்கை என்னாவது என்ற ஒரு பொறாமை கொலை செய்யக்கூடிய எண்ணத்திற்கு அவனை அழைத்து சென்றாலும், தன்னை கொலை செய்ய தேடி வந்த அந்த மன்னனை இறைவன் தன் கையில் கொடுத்த பொழுதும் கூட அவனை கொல்லாமல் விட்டுவிட்டு வருகின்ற ஒரு அழகான செய்தியைத்தான், மன்னிக்கும் செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அபிசாய் என்ற அவருடைய படைவீரன் கூறுவான், மன்னரே, இதோ சவுலை இறைவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார், இந்த ஈட்டியை எடுத்து குத்தி கொன்று விடுவோம் என்று சொன்ன பொழுது தாவீது மன்னன் சொல்லுவான்,
அந்த மாதிரி காரியங்கள் செய்யாதே. அவர் இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன், அவரை கொல்வதற்கு நாம் யார் என்று சொல்லியவராய் அந்த ஈட்டியையும் அவர் குடிக்க பயன்படுத்திய குவளையையும் எடுத்துக்கொண்டு மறுபுறம் வந்துவிட்டு அங்கே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த மன்னனையும் படை வீரர்களையும் அழைத்து, மன்னா, என்னை கொல்ல நீ தேடி வந்தாய், ஆனால் இறைவன் உன்னை என் கையில் ஒப்படைத்தார். நான் உனக்கு எந்த தீங்கும் செய்யாமல் உன்னிடமிருந்த உன்னுடைய ஈட்டியையும் நீ பயன்படுத்தி அந்த குவளையையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உன் படை வீரன் ஒருவனை அனுப்பும், நான் கொடுத்து அனுப்புகிறேன் சொல்லுகின்றார். என்ன ஒரு மன்னிக்கும் மனப்பான்மை தாவீதிடம் இருந்தது அன்பிற்குரியவர்களே. தாவீது நினைத்திருந்தால் சவுலை கொண்டிருக்கலாம் என்று கொல்ல மறுக்கிறான், மன்னிப்பை கொடுக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிறோம், பவுலடியார் கொரிந்திய மக்களுக்கு கூறுகின்ற அறிவுரை என்னவென்றால், இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற எல்லோருமே ஆதி பெற்றோருடைய பாவத்தால் நாம் பங்கெடுத்தவர்கள். அவர்களின் கீழ்ப்படியாமையால் பாவம் உள்ளே நுழைந்தது. ஆனால் அத்தோடு நின்று விடாமல் நாம் இயேசு கொண்டு வந்த விடுதலையில் நாம் பங்கெடுக்கின்றோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை அவர் மீட்டிருக்கிறார். ஆக புதிய ஆதாமான இயேசு எல்லா நிலையிலும் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததை போல, பாவத்தை அழித்து சாவை அழித்து உயிர்ப்பை கொண்டு வந்ததை போல, நாமும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். நாம் மற்ற மன்னகத்தில் வாழுகின்ற மக்களைப் போல மட்டுமில்லாமல் விண்ணகத்தை சார்ந்த மக்களைப் போல அதற்குரிய பண்புகளையும் குணங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். குறிப்பாக தேவையில்லாத போராட்டம், எதிர்ப்பு, வெறுப்பு மனநிலை இவைகளையெல்லாம் விட்டுவிட்டவர்களாய் இரக்கம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பண்புகளை நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது கிறிஸ்துவின் சீடர்களாக மாற முடியும். அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். 4 கட்டளைகளை கடவுள் கொடுக்கின்றார். இவைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என்னென்ன காரியங்கள்? முதலாவது, பகைவனை அன்பு செய். இரண்டாவது, யாராவது உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, அதாவது மன்னிப்பு. மூன்றாவது, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நான்காவது, ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம். முதலாவது, உறவுகளை, நண்பர்களை, ஏன் பெற்றவர்களை அன்பு செய்வதே இந்த காலத்தில் கடினமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சமயத்தில் உன் பகைவனை, உன் எதிரியை, உனக்கு தீமை செய்தவனை அன்பு செய் என்று சொன்னால், உன்னை சபிப்பவர்களுக்கு ஆசி கோருங்கள் என்று சொன்னால் சத்தியமான ஒன்றா? நிச்சயமாக முடியாது என்றுதான் நாம் சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, எனவேதான் இறைவன் கூறுகின்றார், இன்று எங்கு பார்த்தாலும் வன்மம், பழிக்கு பழி, விரோதம் போன்ற காரியங்கள் அதிகமாக வளர்ந்து வருகின்ற வேளையிலே நாம் அதற்கு எதிர்மாறான மன்னிக்கும் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இன்று விலங்குகள் கூட இரக்கத்தை காட்டுகின்ற காலகட்டத்தில் மனிதர்கள் மட்டும் ஏன் வெறுப்போடு வாழ வேண்டும்? எனவே பகைவனை அன்பு செய்வதுதான் உண்மையான கிறிஸ்தவனின் செயல் என்ற ஒரு படிப்பினையைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதனைத்தான் பல புனிதருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, உங்களை யாராவது ஒரு கன்னத்தில் அடித்தால் பார்த்து கொண்டு இருப்போமானா? யாராவது நம்மை திட்டினால் கேட்டுக்கொண்டு இருப்போமா? நானும் ஏதாவது திருப்பி அடிக்க வேண்டும், நாளும் 4 வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்ல வேண்டும், அவன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்மில் பெரும்பாலும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்திலே. என்னால் அடிக்க விட்டாலும் அவன் ரவுடியாக இருந்தாலும் என் கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக அடிக்க கை ஓங்குவேன். ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ உன் மறு கன்னத்தை காட்டு என்கிறார். அதாவது தேவையில்லாமல் அநியாயமாக அடி வாங்குவதில் சரி கிடையாது. தவறுகள் செய்திருந்தால் அடி வாங்குவது முறை. அதே சமயத்தில் நாம் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நடக்க வேண்டும். அதற்காக நாம் துணிவோடு செயல்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கூறுகின்றார். மூன்றாவது, பகைவனுக்கு மன்னிப்பு. பகைவனை மன்னியுங்கள், தூற்றுவோருக்காக ஜெபியுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கல்வாரி மலையில் தன் உயிரை கையளிக்கின்ற வேளையிலே கயவர்கள் அவரை குத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஈட்டியால் குத்துகின்றார்கள், முள்முடியால் அடிக்கின்றார்கள், ஆணிகளால் அறைகின்றார்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் கூட இயேசு சொன்ன வார்த்தை என்ன? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்றுதானே இயேசு சொன்னார். அப்ப நம்முடைய கடவுளாம் இயேசு பகைவனை மன்னிக்க முடியும் என்று வாழ்ந்து காட்டிருக்கின்றார். நாம் சொல்லலாம், அவர் கடவுள், வாழ்ந்து விட்டார், மனிதர்களாகி எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே. முதல் வேத சாட்சி ஸ்தேபான் என்ற முடியப்பர்,
அவருக்கும் இயேசுவை போல ஒரு மரணம் வந்த பொழுது அந்த மரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அவரும் இதேபோல் ஜெபிக்கின்ற தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று அவர்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கின்றாரே, அப்படியானால் இது சாத்தியம்தானே? நான்காவதாக, நம் மனதில் என்றும் பதிய வேண்டும் என்று ஒரு பொன் விதியை கடவுள் கொடுக்கின்றார். பிறர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, எனக்கு யாரும் தீங்கிழைக்க கூடாது, என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, என்னை யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது என்று விரும்புகின்ற நாம் எந்த தைரியத்தில் பிறரை அசிங்கப்படுத்துகிறோம்? எந்த உரிமையில் பிறரை நாம் பழி வாங்க நினைக்கின்றோம்? ஆக நான் பிறரை பழி வாங்கினால் அவர்கள் எனக்கு எதிராக பழி வாங்க முன் வருவார்களே என்ற உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் என்றும் நிலைத்திருக்கும் இந்த பொன் விதியை ஆண்டவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் உங்களுக்கு பிறர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை அனைத்தையும் நீங்கள் பிறருக்காக செய்யுங்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்மில் யாரும் நமக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். நம்மை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். நம்முடைய பெயரை யாரும் கெடுக்க கூடாது என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்போம். என்று நினைக்கின்ற நாம் பிறரையும் அதே மனநிலையோடு நடத்துவோம். பிறரை மன்னிப்போம். பிறரை மன்னிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு புது வாழ்க்கையை கொடுக்கின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை செய்பவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இந்த பொன்விதியை உணர்ந்தவர்களாய் நாமும் மன்னிப்பை கொடுப்போம், மன்னிப்பை பெறுவோம், இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ உங்கள் அனைவரையும் கடவுள் அழைக்கின்றார். அதையே நானும் உங்களிடம் கூறி இந்த வாரம் முழுவதும் மன்னிப்பின் வாரமாக, மன்னிப்பை கொடுக்கின்ற வாரமாக மாற்றிக் கொடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you.